சத்குருவே சரணம். தோஷமுள்ள ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா? ஏன் நடக்காது? எல்லா ஜாதகமும் அற்புதமாக யோகமான ஜாதகமாக உலகத்தில் இறைவனால் படைக்கப்படுவதில்லை. தோஷம் யோகம் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். சில பேருக்கு அதிக தோஷம் இருக்கும். அதை எல்லாம் 4-5 ஜோதிடர்கிட்ட போனோடனே அவங்க சொல்லுவாங்க, நிறைய தோஷம் இருக்குங்க, அதனால் பார்த்துக்குங்க அப்படின்னோடனே அந்த மணமகனோ மணமகளோ அந்த ஆணோ பெண்ணோ விரக்தியில் ஜாதகத்தை போட்டு இனிமேல் திருமணமே வேண்டாம், என்ன முயற்சி பண்ணி திருமணம் நடக்கலையேம்பாங்க. கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க, மனசு உடைஞ்சிடாதீங்க. தோஷமாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். ஒரு கணவன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, வரப்போகிற பெண்ணினுடைய இவருக்கு தோஷம் இருக்குது, வரப்போகிற பெண்ணுக்கு யோகம் இருக்குது, இது ரெண்டும் சேரும் பொழுது அது யோகமாக மாறும். ஒரு பெண்ணுக்கு நிறைய தோஷங்கள் இருக்குது, பரவாயில்ல, ஒரு ஆணுக்கு யோகத்தோடு இருக்குது, அவர்களை சேர்க்கின்ற பொழுது அந்த தம்பதிகள் யோக தம்பதிகளாக மாறிடுவாங்க. அதனால் தோஷமுள்ளவர்கள் அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க. அவர்களுக்கு அற்புதமாக அதுக்குள்ள பரிகாரம் இருக்குது. இப்போ வியாதி வரும்போது மருந்து கொடுக்குற மாதிரி அதற்கு எல்லாவற்றிற்கும் பரிகாரங்கள் நம் முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக சித்த புருஷர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை செய்து எப்பேற்பட்ட தோஷமான ஜாதகராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் தாராளமாக செய்யலாம். அதுவும் இப்போ தை மாதம் வரப்போகுது, எல்லா 12 ராசிகளுக்கும் நல்ல நேரங்கள் வருவது, குரு பார்வை கிடைக்க போகுது, மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சியும் நடக்க போகுது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட். அதனால் தோஷமுள்ள ஜாதகர்கள்னு யாரையும் ஒதுக்கிறாதீங்க, அவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இதுக்கு பெற்றோர்கள் தான் முயற்சி எடுக்கணும். உங்கள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணம் இழுபறியாக இருக்குன்னா அதை தொடர்பு கொண்டு அதற்கு ஒரு பரிகாரங்கள் கேட்டு அதை செய்யுங்க. கண்டிப்பாக மிக விரைவில் உங்கள் வீட்டில் நாதஸ்வரம் கேட்கும். சரிங்களா? இனிய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.